கண்டிப்பா. யாரா இருந்தாலும் தப்பு தான். நம்ம அதுதான் சொல்றோம். ஏன்னா இன்னைக்கு இது இப்படிதான் ஆயிடுச்சு. இப்ப நெறைய பேர் இத ஏன்னா நெறைய எக்ஸ்கியூஸ் பேரு அதிகாரத்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண எக்ஸாக்ட்லி ஆரம்பிக்கிறாங்கல்ல. நான் அதான். போலீஸ்காரனுடைய பையன், நான் வந்து ஜட்ஜுடைய பையன், இல்ல ஜட்ஜுடைய பொண்ணு அப்படின்ற மாதிரி. இல்ல இதுதான் நானும் சொல்ல வந்தேன். இப்ப நெறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற விஷயம் அதுவா தான் ம். இருக்கு. நான் ஒரு ஆக்டர், நான் ஒரு ஆக்ட்ரஸ், நான் ஒரு சினி ஃபீல்ட்ல இருக்கேன். ஒரு பிரைடா எடுத்துக்கிட்டு இல்ல அப்படின்ற மாரி இருக்கட்டும். அட் த ம். சேம் டைம் அதிகார வர்க்கமா இருக்கட்டும். ம். போம்போது நீங்க ஒண்ணும் இல்ல இப்ப ரோட்லயே போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு போலீஸ் நிறுத்தினாலே நம்ம என்ன பண்ணுவோம்? நான் யாரு தெரியுமா? ம். அத விட்டுருங்க. ஒரு குற்றவாளி தப்பு செய்றான். அவன் என்ன சொல்லுவான்? நான் யாரு தெரியுமா? எனக்கு பின்னாடி ம். யார் இருக்காங்க தெரியுமா? அந்த மாரி அந்த அதிகாரம்ன்ற ஒரு பாயிண்ட்ட வச்சுட்டு, ஓகே எதுல வேணா தப்பிச்சிடலாம். எப்ப வேணா தப்பிச்சிடலாம்னு நெனைக்கிறாங்க. ம். முதல்ல அது தப்புன்னே ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகே, இது ஓகே. சரி, நான் பண்றது சரி. பிகாஸ் எனக்கு பின்னாடி ஒரு பேக் எண்ட் சப்போர்ட் இருக்குன்னு நெனச்சுக்கிறாங்க. 1. ம். ம். அட் த சேம் டைம் ஆக்டர், ஆக்ட்ரஸோ இல்ல சினி ஃபீல்ட்ல இருக்கவங்க என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, நமக்கு இவ்ளோ ஃபேன் ஃபாலோவிங் இருக்காங்க. ம். ஸோ நம்ம ம். என்ன பண்ணாலும் அத அவங்க அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே. அப்படின்ற ஒரு விஷயம். நம்ம செய்றது தவறா, சரியா அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணாம ரியலைசிங் ஃபேக்டரே இல்லாம தான் இருக்காங்க. இங்க செலிபிரிட்டியா சைடு இருக்கட்டும். சில ம். பேர் அட் த சேம் டைம் தனக்கு இருக்க ஒரு இன்ஃப்ளூயன்ஸ வச்சு எதையும் மாத்திடலாம், எதையும் சாதிச்சிடலாம்னு நெனைக்கிறவங்களும் அப்படிதான் இருக்காங்க.